பிரைஸரோட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமையாக. தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தை வெளிப்பட நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க நாம் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்க வேண்டும். வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது, வேத வசனங்கள்னாலே நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கை தரத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்ம அநேக நேரங்களில் நிறைய நேரத்தில் எதுவும் தெரில இருக்கக்கூடாது. வேதத்தை படிக்கும் போது நாம் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டவர்களாய் மாற முடியும். கர்த்தர் நம்மளை அப்படி வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த நாளில் கூட எரேமியா புஸ்தகத்தை நம்ம எடுத்துக்கலாம். எரேமியா 8ஆம் அதிகாரம், அதில் பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனம் வாசிப்போம். ஆகாயத்திலுள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும் காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவிலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். நல்லா கவனிங்க. இங்கே வேதத்தை வாசிக்கும் போது வேதத்தில் சொல்ல பாருங்க, ஆகாயத்தில் இருக்கிற நாரை கவனிங்க, கொக்கு கவனிங்க, இப்படியாப்பட்ட குருவிகள் முதல் கொண்டு எல்லாமே என்ன பண்ணுமா, அவருடைய வேலையை அறிந்திருக்கிறதாம். தேவன் வரப்போகிற காரியங்களை அறிந்து கொண்டவைகள் அவைகள்லாம். அவைகளுக்கு நல்லா தெரியும் எந்த நேரத்தில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பது தெரியும். இன்றைக்கு என் ஜனமோ யாரை பார்த்துற, இப்போ குருவியை பார்த்து சொல்ல அவர் என்னுடைய இதுன்னு சொல்ல, நாரை பார்த்து சொல்ல அவர் என்னுடைய இதுன்னு சொல்ல, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காட்டு பறவைகளை பார்த்து அவர் சொல்லவில்லை இது என்னுடைய இதுன்னு சொல்லிட்டு கவனிச்சுல, அவைகள்லாம் அவர் படைத்தார். ஆனால் உன்னை என்னையும் தான் அந்த ஆண்டவர் என்ன பண்ணுறது, தனக்காக படைத்து தன்னுடைய ஜனம் என்று சொல்லுகிறார். என் ஜனமோ, என்னை தேடுகிற ஜனமோ, அவர்களுக்கு பாருங்க இந்த காலத்தை அறிந்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறாங்க. இப்போ காலம் அவங்களுக்கு என்ன பண்ண தெரியல, மற்ற காலம்லாம் தெரியுது. இப்போ உலகப்பிரமான காலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா மழை காலம் குளிர்காலம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அப்படி கொஞ்சம் லைட்டாக மேகம் ஒரு மாதிரி இருந்ததுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த துணியெல்லாம் எடுத்து வை, போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கடந்து போவோம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த காலம் இப்படி இருக்குது, இந்த சூழ்நிலை எப்படி இருக்குது, இதனால் ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு கவனிங்க, தேவனை குறித்து தேவனுக்குரிய காரியங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியாதவர்களாக இன்றைக்கு காணப்படுகிறோம். தேவனுக்கு உண்டானவைகளை நம்ம அறிந்து கொள்ள தேவன் பாருங்கள் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய குறைவுள்ளவர்களாக வருகிறோம். ஏன் நமக்கு இப்படி குறைவு இருக்குது, ஏன் அதை நம்ம செய்ய முடியல, ஏன் நம்மளால் அந்த மாதிரி முன்னேற்றத்துக்குள்ளே வர முடியலன்னா அந்த காலத்தில் என்ன செய்யணும் என்பதை தெரியாமல் போகிறோம். அப்போ நம்ம எந்த அளவுக்கு ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டிய நாம் ஞானமற்றவர்களாய் காணப்படுகிறோம். இந்த வேதத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஞானமுள்ளவர் என்று சொல்கிறார்களாம். கிழக்கு வசனத்தை பார்க்கும்போது ஞானமுள்ளவர்னு சொல்கிறான். கர்த்தருடைய வேதத்தை நாங்கள் என்ன பண்ண அறிந்தவர் என்று இவங்க சொல்கிறாங்க. ஆனால் அறிந்திருந்த காலத்தை குறித்து நீங்கள் தெரிஞ்சுக்குவே பாருங்க. சுனாமி ஒன்று வந்து சுனாமியை நீங்கள் பார்க்கும்போது பாருங்கள், கடற்கரை பக்கத்தில் இருந்த எல்லா பறவைகளும் பறந்து போயிடுச்சு. இந்த கடல் என்ன பண்ணுது, கொந்தளித்து வரும்போது எல்லாம் பறவையும் போயிடுச்சு, நாய் முதல் கொண்டு எல்லாமே ஓடி போயிடுச்சு. மனுஷன் தான் சிக்கின்னு நினைப்புனா அந்த காலத்தை அறியாமல், சூழ்நிலை அறியாமல் அநேகர் மாண்டு போனார்கள். எத்தனை பறவை செத்து போச்சு, எத்தனை நாய்கள் செத்து போச்சு தெரியுமா? ஒன்றுமே இல்லை. எல்லாம் பாருங்கள் அந்த சுச்சுவேஷன் தெரிஞ்சவன் அந்த இடத்த விட்டு விலகி ஓடுகிறது. நிறைய நேரங்களில் இப்படி இயற்கையுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு இந்த மிருக ஜீவன்லாம் என்ன பண்ண தன்னை காத்துக்கொள்ளும். இந்த மாதிரி சூழ்நிலையில் தேவ ஜனங்கள் பாருங்கள், தம் பக்கத்திலே ஒரு பிரச்சனை கூட எனக்கு தெரியவே இல்லைங்க, இந்த பொண்ணு இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியவே இல்லைங்க, அந்த பொண்ணு அவங்க கூட தான் இருந்திருக்கோம், அவங்க கூட தான் படுத்திருக்கோம், அவங்க கூட தான் இருந்திருக்கோம், அவங்க கூட தான் 24 மணி அந்த பொண்ணு அந்த கூட தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த பொண்ணை கூட அவங்க என்ன பண்ண முடியல, இந்த பொண்ணு இப்படி செய்யணும்னு அறிந்து கொள்ளலைங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் கர்த்தரோடு பழகாமல் இருக்கிறதுனால தான். கர்த்தரோடு பழகாமல் இருக்கிறதுனால, கர்த்தருடைய காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி கர்த்தர் உனக்கு ஒரு வெளிப்பாடையும் ஒரு தரிசனத்தையும் ஒரு சொப்பனத்தையும் ஆண்டவனுக்கு காண்பிப்பதில்லை. எத்தனை பேர் நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நீங்கள் தரிசனம் பார்த்துருக்கீங்க? எத்தனை பேருடைய வாழ்க்கையில் சொப்பனம் உண்டாகுது, உன் பிள்ளை இப்படி செய்ய போகிறான், உன் பொண்ணு இப்படி செய்ய போகிறான், உன் வாழ்க்கையில் இப்படி பிரச்சனை வரப்போகுது, இந்த நாட்களில் ஒரு வியாதிப்பட்டு நீ காணப்பட போகிற. பாருங்கள், ஒவ்வொரு காரியங்களும் தேவனோடு அறிந்து கொண்டவர்களுக்கு முன்பதாக சொல்லப்படுது. எசேக்கியா வியாதிப்பட்டாருங்க, அப்படியே செத்து போயிட்டாரா? வியாதிப்பட்டவரை பார்த்து என்ன பண்ணுறாங்க, ஏசாயா கிட்ட சொல்ல, போய் நீ போய் என்ன பண்ணு சொல்லு, போய் எசேக்கியா கிட்ட உன்னுடைய காரியங்களெல்லாம் ஒழுங்குபடுத்திக்கொள், நீ மரித்து போக போகிறாய். அப்போது முன்கூட்டி என்ன பண்ணுறது, அவருடைய மரணம் தெரியுது. இப்போ அந்த முன்கூட்டி தெரிந்த உடனே தேவன் பக்கமாக திரும்ப உமக்கு முன்பாக உண்மை உத்தமமாக இருந்தனேன்னு சொல்லிட்டு அவர் ஜபிக்கும் போது 15 ஆண்டுகளை கூட்டி தருகிறார். இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனோடு ஒரு மனிதன் பழகுவான்னு சொன்னால் தன் காலத்தை அவன் அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கி நிறைய பேர் ஆலயத்துக்கு போகிறவங்க தான், ஆண்டவரை தேடுறவங்க தான், இருந்தாலும் வேத புத்தகத்தை கையில் வச்சுருவங்க தான்.
ஆனா ஒரு காரியத்தையும் அவர்களால் அறிந்து கொள்ள முடியல. ஏன்னா அவங்களுக்கு என்ன பண்ணல, வேதத்தை குறித்த அறிவில்லை. ஏன்னா 8வது நாங்கள் ஞானிகள் என்று கர்த்தருடைய வேதம் எங்களுக்குள்ள இருக்குது என்று. பார்த்தியா, எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க ஒன்றும் தெரியாதவங்க, ஒன்றும் தெரியாத ஒரு ஜனம். இந்த ஒன்றும் தெரியாத ஜனத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? இன்றைக்கி நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறாங்க. அவங்க ஊருக்குள்ளே ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க, உங்கள் என்னம்மா இந்த இடத்துல இப்படி நடந்து, அப்படியே பாருங்கள், இந்த ஊரில் தான் இருக்கேன், எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குதுங்க. ஏங்க, இந்த ஊருக்குள்ளே தெரியல, நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்குது தெரியுமா? உங்கள் கணவன் என்ன பண்ணுறான்னு தெரியுமா? உன் மனைவி என்ன பண்ணியிருக்கா தெரியுமா? யாருன்னா வந்து உங்கள்கிட்ட சொன்னப்போ தான் தெரியும், பாருங்கள் எனக்கு இவ்வளோ துரோகம் பண்ணியிருக்காங்க, எனக்கு விரோதமாக இப்படியெல்லாம் நடந்திருக்காங்க. எப்போ திரும்ப தெரிஞ்சுக்கிறேன், இப்படி தான். ஒரு சிலர் பாருங்கள், ஒரு சில சொத்து காரியங்கள்லாம் பாருங்கள், உங்களுக்கு தெரியாமலே நம்ம எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு இருப்பாங்க. எப்போ வந்து சொல்லுவாங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு வந்து சொல்லுவாங்க, பாருங்கள் இப்படி நடந்துக்குது, பாருங்கள் இப்படி ஆயிருக்கு பாருங்க. ஏன்னா தேவனுடைய வெளிப்பாடு கிடைக்கவில்லை, தேவ தரிசனம் உண்டாகவில்லை, சொப்பனம் வாழ்க்கையில் வரல. ஏன் வரமாட்டேது? ஏன் உனக்கு சொல்ல மாட்டாரு? உனக்கு சொன்னாலும் அது புரியாது, சொன்னாலும் அதை புரிந்து கொள்ள. அதுக்கு தான் வேதத்தோடு பழக வேண்டும். அல்லேலூயா. எரேமியா 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கணும். 22ஆம் வசனத்தை வாசிக்க பாருங்க. என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். நல்லா கவனிங்க, என் ஜனம் மதியற்றவர்கள். மதியற்றவர்கள். இந்த மதியற்றவன், அறிவு இல்லாதவன் கிட்ட நீ ஒரு காரியத்தை நீங்கள் கொடுப்பீங்களா? சொல்லுங்கப்பா. அப்பா அவனே ஒரு பைத்தியம், அவன்கிட்ட போய்ட்டு அந்த வேலை வாங்குறான், அவன் எடுத்துன்னு போவானப்பா, அவன் கொடுத்துட்டு வருவானப்பா. ஏன்னா அவன் என்ன பண்ணுவான், ஒரு பொருளை கொடுத்துனா அவன் என்ன பண்ணுவான், ஏடாகூடமாக தூக்கி போட்டு வருவான். எங்கப்பா அவன் கையில் கொடுத்தா தெரியலையேன்னுவான். ஏன்னா அவன் யார்? மதியற்றவன், அறிவு இல்லாதவன். இந்த அறிவு இல்லாதவன்கிட்ட, மதியற்றவன்கிட்ட நீயே ஒரு பொறுப்பை கொடுக்க மாட்டேன்னா உன் தேவன் கொடுப்பாரா? உன் தேவன் உன் இடத்துல கொடுப்பாரா? நீ யோசித்து பார், இன்னைக்கு சிந்தித்து பார். இன்னைக்கு ஏன் என் ஆண்டவர் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாரு? இவ்வளோ பெரிய பிரச்சனை தேசத்தில் வருது. இந்த தேசத்தில் வருகிற காரியங்கள் வந்து நான் மீட்டுக்கொள்ளப்பட, நான் அதிலிருந்து விடுவிக்கப்பட ஏன் எனக்கு ஒன்று கூட புரிய மாட்டேது? இந்த காலத்தில் ஏன் நான் ஒன்று கூட அறிந்து கொள்ள முடியலன்னா, நீ மதியற்றவனாக இருக்கிறாய். இந்த மதியற்றவன், அறிவில்லாதவன். அடுத்து சொல்ற பாருங்க, அதே வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர்கள் பைத்தியம் உள்ள பிள்ளைகளாம். பைத்தியம். இப்போ மதியற்றவன் சொன்னவர் இப்போ சொல்ற, தெளிவாக சொல்றாரு, அவன் பைத்தியம். பாவன் பைத்தியம் உள்ள பிள்ளைங்க. ஏன் ஜனம் தான் அது, ஆனால் பைத்தியம் உள்ள பிள்ளை. இப்போ இந்த பைத்தியம் உள்ள பிள்ளைக்கு என்னத்தை நான் காமிக்க முடியும்? என்னத்தை சொல்ல முடியும்? என்னத்தை செய்ய முடியும்? இன்னைக்கு நாம் இப்படி பைத்தியம் உள்ள பிள்ளைகளோடு தான் நிறைய நேரங்களை செலவழித்து கொண்டு இருக்கிறோம். அவனுக்கும் ஒன்றும் புரியாது, உனக்கும் ஒன்றும் புரியாது. அப்போ ஞானமுள்ள தேவனை ஒரு மனிதன் அண்டிக் கொண்டு, ஞானமுள்ள தேவனோடு உறவாடி கொண்டு, ஞானமுள்ள தேவனோடு கூட இணைந்து கொள்ள அவங்களால என்ன பண்ணல முடியல. அவங்களால முடியல. அப்படி முடிந்து கொள்ள, தேவனோடு கூட இணைந்து கொள்ள முடியல. ஏன்னா தேவன் ஞானம் உள்ளவராய் காணப்படுகிறார். நம்முடைய தேவன் பாருங்க, என் ஜனங்கள் அறிவு இல்லாமல் சங்காரமாகறாங்களாம். அறிவு இல்லை, அதனால செத்து போறாங்க. அப்ப அறிவை கொடுக்கிற ஒரு தேவனோடு நான் அண்டிக் கொள்ள வேண்டும். அறிவுள்ள தேவனோடு நான் இணைந்து கொண்டு நான் அந்த காரியங்களை செய்ய வேண்டும். யார் என்ன பண்ணல, அவரோடு கூட இணைவதில்லை. பாருங்க, ஒரு வேலைக்கு எத்தனை மணி நேரம் ஒன்றாலும் உழைக்க சார். இப்போ பாருங்க, ஒரு வேலையில் ஒரு சின்ன மெசேஜ் போட்டாங்க. ஒரு சகோதரன் அங்கேருந்து வேகமாக அடிச்சு பிடிச்சின்னு வர்றது, ஏன்னா மெசேஜ் போட்டாங்க, நான் போய் ஆகணும். இதே தேவன் ஒரு மெசேஜ் போட்டால் துடிச்சு பிடிச்சி எரிஞ்சிருப்பாரா? தூக்கம் வருதுப்பா, என்னப்பா பண்ணுது? என்னால் என்ன பண்ணல, எழும்ப முடியல, எனக்கு கண்ணு எரிச்சலாக இருக்குது. அப்போ என்னன்னா, உலக காரியங்கள் ஒரு மனிதன் சொல்லும்போது அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறான். தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு அவன் என்ன பண்ண முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அதனால தான் உங்ககிட்ட எதுவுமே சொல்கிறதில்ல. இன்றைக்கி பாருங்கள், இந்த வேதம் அழகாக சொல்ல பாருங்க, அவளுக்கு அறிவு இல்லை, அவர்கள் பைத்தியம் உள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு என்ன பண்ண உணர்வு இல்லை. உணர்வு இல்லைன்னா மறுத்து போன நிலைமையில். அப்போ உணர்வு எங்கே இல்லை அப்படின்னா, ரத்த ஓட்ட சீராக ஓடாத இடத்துலலாம் உணர்வு இருக்காது. அப்போ தேவனுடைய வசனங்களை சொல்ற பாருங்க, ஆவியும் ஜீவன் உள்ளது. அப்போ வார்த்தை என்ன பண்ணுது, ஜீவன் உள்ளதான். அப்போ ரத்தம் தான் ஒரு மனுஷனுக்கு ஜீவன் என்று சொன்னால், இந்த வார்த்தை நமக்கு ஜீவனாய் காணப்படுது. மறுத்து போன இடங்களை சீராய் ஓட வைப்பதற்கு ரத்தம் தேவை. இந்த வசனம் நமக்குள்ள இருந்ததுன்னா, உணர்வற்ற எனக்கு, உணர்வில்லாத நமக்கு ஆண்டவர் உணர்வை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ இந்த உணர்வை தேவன் நமக்கு உண்டு பண்ணுகிறார். அப்போ நான் எப்படி இருக்கணும்னு சொன்னால், நிறைய நேரங்களில் கவனிச்சிங்களா, நாம் மதியற்றவர்களாக இருக்கிற நாம், பைத்தியங்களாக இருக்கிற நாம்
உணர்வில்லாமல் இருக்கிற நாம் இப்போ யாரா மாறணும் தெரியுமா? இதெல்லாம் தேவைன்னா தேவனை ஒரு மனிதன் அண்டிக் கொள்ள வேண்டும். அப்பதான் உன் காலத்தில் உனக்கு உண்டான புரிந்து கொள்ள முடியும். உன்னுடைய காரியங்களை நீ அறிந்து கொள்ள முடியும். உன்னுடைய காரியங்களை புரிந்து கொண்டு அதற்குரிய காரியங்களை செய்ய வேண்டும் சொன்னால் உனக்கு என்ன பண்ணும்? ஞானம் இருக்க வேண்டும். இந்த ஞானமுள்ள தேவனை ஒவ்வொரு நாள் அண்டிக் கொண்டு நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே, இன்றைக்கு என்னை குறித்து என்ன செய்ய வச்சிருக்கீங்க, இந்த பகுதியில் கத்த கொண்டு வந்து இத்தனை வருட காலமாக நான் வாழ்ந்து கொண்டு இந்த பகுதிக்கு நான் என்ன செய்ய வேண்டும், இந்த தெருவில் கத்தரை நான் வைத்திருக்கீங்க, இவங்களுக்கு நான் என்ன செய்யணும், ஆண்டவரிடத்தில் நம்ம நான் கேட்க வேண்டும். ஆண்டவருடைய வேதத்தை படிக்க வேண்டும். அவர் என்ன பண்ண உங்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுப்பார், பலனை கொடுப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். நிறைய பேருக்கு என்ன பண்ண இது தெரியல. தெரியாமல் போனதால் என்ன பண்ணாங்கன்னா நிறைய நேரத்தில் இவர்கள் ஞானம் இல்லாமலே வாழ்கிறாங்க. ஏமா இந்த காரியம் உனக்கு புரியல? தெரியல பாருங்க. தெரியலையா? தெரிந்து கொண்ட இடத்த போய் பார். தெரிந்து கொண்ட இடங்க தேவனுடைய சமூகம்தான், தேவனுடைய வேதம் தான். அதை நீங்கள் படிக்க 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 சகலத்தையும் கற்றுக்கொண்டவர்களாய் மாற முடியும். சகலத்தையும் நீங்கள் அறிந்தவர்களாய் மாற வேண்டும்னா தேவ சமூகத்தை போக வேண்டும், தேவனுடைய வார்த்தை பிடித்துக்கணும், உட்காந்து ஜபிக்க 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 நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் வேதத்தை வாசிக்கும் போது. இன்னைக்கு நிறைய ஜனம் பண்ண வேதத்துக்கு அவ்வளோ நேரம் முக்கியத்துவம் கொடுப்பதில்ல. ஒரு வேலை ஸ்தலம் என்று சொன்னால் அதுக்கு ரொம்ப நேரம் செலவு பண்ணுறாங்க. ஒரு இடத்துக்கு கிளம்பணும்னு சொன்னால் அதுக்கு பாருங்கள் மேக்கப் போடுறதுக்கு பொம்பளை பசங்க 1 மணி நேரத்துக்கு மேலே ஆக்கிறாங்க. இதற்கெல்லாம் இவ்வளோ நேரம் செலவிட்ட நீ வேதத்தை படிக்க எவ்வளோ நேரம் செலவிட்டாய்? வேதத்தை எவ்வளோ நேரம் செலவிட்டு படிக்கிறாய்? அதனால தான் அவன் வாழ்க்கையில் நல்ல அறிவுள்ள பிள்ளைகளாய் மாறுவதில்லை. இவங்க எதில் அறிவு உள்ளவங்களாங்கன்னா தீமை செய்வதில்லை, பொல்லாப்பு செய்யக்கூடிய காரியங்களை என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க அறிவு உள்ளவராக இருக்காங்க. ஒருத்தவங்க ஏதாவது பண்ணிட்டாங்க, அவங்க வரட்டும், அன்றைக்கி கல்யாணத்துக்கு வருவாங்கள்ல, அன்றைக்கி நான் பார்த்துக்கிறேன். அப்போ பாருங்கள், ஒரு பிரச்சனை இருந்தோடனே அவங்க எப்போ சந்திக்கலாம், எந்த நேரத்தில் அவங்களுக்கு விரோதமாக பண்ணலாம், இதுக்கெல்லாம் உனக்கு அறிவு இருக்குது. இதுக்கெல்லாம் நீ அறிவுள்ளவனா என்ன பண்ண மாறுற? இந்த அறிவுள்ள ஜனம் என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா? எனக்கு ஒன்றுமே தெரியல, நான் போய் காலையில் என்ன பண்ண வேதத்தை படிக்க போகிறேன், இரவு தேவ சமூகத்தில் உட்காருவேன், நான் உட்காந்து தேவனோட பேச போகிறேன், தேவனை நான் சந்திப்பேன் அதிகாலையில், அவர் எனக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பார். ஏன் அந்த அறிவு இல்லைங்க? ஏன் தேவனோடு கூட சேரணும்னு அறிவில்லை? ஏன் தேவனோடு கூட பழகணும் அறிவில்லை? இங்கே சேர்ந்தா நீ பொல்லாப்பு செய்யணும்னா இருக்க மாட்டே, நன்மை செய்கிறவனாய் மாறிடுவாய். நன்மை செய்வதற்கு ஏதுவான காரியங்கள் இடத்துல தேவன் உனக்கு கொண்டு பண்ணி கொடுப்பா. ஆனால் நம்ம எதை தெரியுமா? பொல்லாப்பு செய்வதற்கு யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம், அவர்கள் என்னெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும், அவங்களை எப்படியெல்லாம் வேதனை பண்ணுவோம், யார்கிட்ட சொன்னால் நடக்கும், இவைகளை நாள் முழுதும் யோசித்தீர்களே. அறிவுள்ளவர்களாய் மாறுவதற்கு, தேவனை அண்டிக் கொள்வதற்கு, தேவன் நம்மளை எப்படி வழிநடத்த போகிறார் அதை ஏன் யோசிக்கலை? அதை யோசித்துருந்தா உன் வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கும். உன் வாழ்க்கை தரத்தில் நீ மேன்மை உள்ளனாய் காணப்பட்டிருப்பா. உன் வாழ்க்கை தரத்தில் உயர்ந்திருக்க முடியும். கவனிச்சிங்களா? உபாகம் சொல்றாரு, அவர்கள் யோசனை கட்ட ஜாதியா, அவர்களுக்கு உணர்வே இல்லையா, யோசனை இல்லைங்க. இன்னைக்கு நல்ல யோசனை ஒன்று கேட்கா இல்லையா? ஆண்டவர் யார் தெரியுமா? ஆலோசனை கர்த்தர், யோசனை தருகிறவர், நமக்கு ஆலோசனை கொடுக்கிற ஒரு தெய்வம். அவருடைய யோசனை போல யாராலும் யோசிக்க முடியாது. வானங்களை திரையை போல விரித்த ஒரு தேவன். எப்படி இதை விரிச்சாரு? எப்படி இவரால் இப்படி உண்டாச்சு தெரியாதுங்க. நினைச்சுங்களா? அவர் திரையை போல அதை விரிச்சிருக்கார். அடுத்தது பார்க்கணும், பூமி எப்படிங்க தண்ணின் மேல பரப்பினார். அவருடைய யோசனை பாருங்க எப்படி எப்படி. அப்ப இப்படியாப்பட்ட யோசனை உள்ள ஒரு தேவன் இடத்துல போய் என்ன பண்ணோம்? எனக்கு கூட யோசனை இல்லைப்பா, எனக்கு நீங்கள் உதவி செய்யணும், என்கிட்ட எப்படி பழகணும், இங்கே எப்படி நடக்கணும், இந்த ஊருக்குள்ள எப்படி வாழணும் எனக்கு தெரியலப்பா, இந்த ஊழியத்தை நான் எப்படி செய்யணும் எனக்கு தெரியலப்பா. இந்த யோசனை உள்ள தேவனோடு நாம் இணைந்து கொண்டு இவருடைய யோசனை நாம் கை கொள்ளும் போது ஆண்டவர் நம்மளை வழிநடத்த வல்லவராக்கா. யோசனை கெட்டு போச்சு அந்த ஜனத்துக்குள்ள. அப்போ அவங்க எது செஞ்சாலும் குறைவாக தான் செய்வாங்க, எது பண்ணினாலும் தவறாக தான் பண்ணுவாங்க. அப்படியாப்பட்ட ஜனங்கள் மத்தியில் நீங்களும் நானும் யோசனையை கொடுக்கிற ஒரு தேவன். பாட்டு பாடுவாங்க, யோசனையில் பெரியவரே, செயல்கள் வல்லவரே. அப்போ இப்படிலாம் யோசனை பெரியவர் என்பது தெரியல. அந்த யோசனை உள்ள தேவன்கிட்ட நான் யோசனை கெட்டு போய் என் வாழ்க்கை எப்படி வாழணும்னு தெரியலப்பா, என் மனைவியோடு எப்படி வாழணும்னு தெரியலப்பா, என் கணவனோடு எப்படி வாழணும்னு தெரியலப்பா, என் பிள்ளைகளோடு எப்படி வாழணும்னு தெரியலப்பா. நிறைய நேரத்தில் சண்டை சச்சரோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், என் குடும்பம் இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்காண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்யுங்க, நீர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கும்போது தேவன் உங்களுக்கு வீட்டுக்குள்ளே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெருக பண்ண வைப்பார். ஜெபிப்போம்.
பரலோக பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் கூட தன் காலங்களை அறியாதவர்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிறது ஆண்டவரே. அப்பா, என் காலத்தை நான் அறிந்து கொண்டு வாழ்வதற்கு என்னிடத்தில் ஞானம் இல்லாமல் போயிருக்கு ஆண்டவரே. அப்பா, நான் மதியற்றவராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, எனக்குள்ள ஆண்டவரே ஞானமாக நடக்கிறேன் என்று எண்ணிக்கொள்கிறேன், ஆனால் எனக்கு எதுவுமே தெரியல ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரே ஞானம் அடைய, தெளிவாய் இருக்க, அறிவுள்ளவர்களாய் காணப்பட, உணர்வு உள்ளவர்களாய் இருக்க உம்மிடத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களை வழிநடத்துங்க. எங்கள் தேவையெல்லாம் சந்திக்கிற தெய்வம் நீர் அல்லவா. இன்றைக்கும் எங்களை நீர் வழிநடத்தி ஆசீர்வதிங்க. உம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லாவற்றையும் தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்வோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென்.